நீ ஃப்ரீ கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. எங்க ஃப்ரீ கொடுக்கல, எதுல ஃப்ரீ கொடுக்குறோங்கிறதா முக்கியம். ஜஸ்ட் பிகாஸ் 1000 ரூபா கொடுக்குறனாலயோ 5000 ரூபா கொடுக்குறனாலயோ சேஞ்ச் வர போறது கிடையாது. ஃப்ரெண்டா பேசும்போது நீ ஹிந்துவோ முஸ்லிமோ நம்ம பாக்குறது கிடையாது, ஆனா அங்க பாக்குறாங்க. ஜெயலலிதா பேசுற பாயிண்ட் நீங்க திருப்பி பேச முடியாது. கருணாநிதி பேசுற பாயிண்ட் அவ்வளவு வேலிடா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஹெல்தி பொலிட்டிக்ஸ் இல்ல. நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கு வந்து? டிஎம்கே இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் அவங்க லெகசி, அவங்க எந்த லீடர்ஸ், அவங்க எந்த பேஸ்ல இருந்து வந்தாங்கிறதுக்காக மெயினா ஒரு பெரியார் அண்ணா மாதிரி ஒரு லீடர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ட்ரெயின் ஆகி வந்தது. பட் அதுக்கு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருக்கணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இப்போ வந்து அப்போசிஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போசிஷன் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்ல. ஜெயலலிதா மேம் இருந்த அளவுக்கு ஒரு அப்போசிஷன் இருக்கான்னு கேட்டா சாரி இல்ல. டிவிகே வந்து பாலிடிக்ஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க மேம் தமிழ்நாட்டுல? இன்னும் நிறைய பண்ணணும். இப்போ பண்ணது வந்து பத்தவே பத்தாது. ஏன்னா நம்ம வந்து பாலிடிக்ஸ், நம்ம வந்து பொலிட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங் நான் ஃபீல் பண்ணுவேன் நார்த் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே அரசியல் பேசுவோம். நீங்கள் நார்த்தில் போய் பாருங்களேன், அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா நான் நார்த்லலாம் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஒரு காமனாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ரிலிஜனாக பேசுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டாக பேசும்போது நீ ஹிந்துவோ முஸ்லிமோ நம்ம பார்க்கறது கிடையாது, ஆனால் அங்கே பார்க்குறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? எஜுகேஷன். நம்ம கிட்ட நம்ம பெரியாரும் அண்ணாவும் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம நீங்க இந்த ஜென்ரேஷன் இன்னும் ஒரு 4-5 ஜென்ரேஷன் போனா கூட இருக்கும். அது இன்னும் தெரியணும். டிவிகே கிட்ட நான் அதுதான் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னும் நிறைய பில்ட் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, விஜயோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க they have to build more. நல்ல நாலேஜபிள், அவங்க பேஸ் தொண்டர்ல இருந்து மேல இருக்கிற எல்லாருக்கிட்ட வரைக்கும் நல்ல நாலேஜபிளா இருக்கு. இப்போ ஒரு கட்சி கூப்பிடுறாங்கல்ல, லைக் ஒரு எனிவே குரூப் அப்பதான் மேல வருது இல்லையா? ஸோ அந்த குரூப்ல அவங்க கிட்ட மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு, நம்ம கொள்கை என்ன, நம்மளுக்கு மெயினா என்ன வேணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வந்து விஜய் ஃபேன் பேஸ் இருக்கு, எனக்கு விஜய் பிடிக்கும், நான் ஓட்டு போடுவேன், இல்ல எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி நீ வந்து நான் இதை பண்றேன், நீ ஓட்டு போடு, என் தொகுதியில இந்த பிரச்சனை இருக்குன்னு நீ இறங்கி போய் வேலை பாருங்க. எனக்கு இதுதான் ஒரு வருத்தம். நீங்க இந்த 2026 எலெக்ஷன்ல நீங்க இது பண்ண போறீங்க, கண்டெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க இன்னும் வேலையை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே. அதுவும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஒரு இஷ்யூ வந்தது. அவங்க வந்து மெயின்ஸ் எழுதும் போது சென்னையில மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க, மற்ற ஊர்ல எல்லாம் வந்து அது நடந்தது. ஸோ அது வந்து இட்ஸ் பிக் மேட்டர். எவ்வளோ பேர் வந்து அந்த எக்ஸாமுக்காக எவ்வளவோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க டைமையும் அவங்க ஏஜையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. நீ ப்ரிலிம்ஸ்ல கிளியர் ஆகி மெயின்ஸ் வந்து எழுதலை. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இது எத்தனை மீடியா பேசல. ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்கல்ல? அது ஏன் அப்படி கிடையாது. நீங்க இப்போ நான்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி 90s ஓகேவா, அப்பெல்லாம் எல்லாருமே தைரியமா பேசுவாங்க. நீங்க எலெக்ஷன் போது ஜெயலலிதா பேசுற பாயிண்ட் நீங்க திருப்பி பேச முடியாது. கருணாநிதி பேசுற பாயிண்ட் அவ்வளவு வேலிடா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஹெல்தி பொலிட்டிக்ஸ் இல்ல. ஹெல்தி பொலிட்டிக்ஸ் சுத்தமா கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பேசணும். இன்னைக்கு அந்த டிஎன்பிசி இஷ்யூ வச்சு இது அதர் வே ரவுண்ட். இப்போ ஏடிஎம்கேல இதே இஷ்யூ வச்சு அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதல, இது இஷ்யூனா இது தெருவில் நின்று கலைஞர் டிஎம்கே போட்டி, கலைஞர் சொல்லல, ஏன் நம்ம ஸ்டாலினே நேரம் எவ்வளவு இஷ்யூ பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும். அப்போசிஷன் அப்படி பிரச்சனை பண்ணாதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10ல ஒரு 5 நல்லது பண்ணுவாங்க, 5 அவங்க செல்ஃபிஷா இருந்துப்பாங்க. அந்த பேலன்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து இட் வில் பி ஸ்மூத் அண்ட் ஹெல்தி. மேம், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 4 லீடர் சொன்னீங்கல்ல, அண்ணா, பெரியார், அம்மா சொன்னீங்க, கலைஞர் சொன்னீங்க. அந்த லீடர்ஸ்க்கும் இப்ப இருக்கிற லீடர்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? இப்போ நீங்க ஜெயலலிதா மேம் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், அவங்களோட கொள்கையிலயும் அவங்க பாயிண்ட்ஸ்லயும் அவங்க கிளியரா இருப்பாங்க. நீங்க 3 hours பொலிட்டிக்கல் அவங்க பிரச்சாரம் கேட்குறீங்க அப்படின்னா 3 hours உங்க மைண்ட் எதுவுமே போகாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. மேபி பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி க்ரோத், நம்ம ரீல்ஸ் பார்த்து நம்ம வளர்ந்த ஒரு இப்போ இருக்கிற ஒரு இதுவா இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல அவங்களோட பாயிண்ட்ஸும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஒரு லேமேனுக்கும் புரியுற மாதிரி பேசுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறது வந்து எய்தர் தேர் டார்கெட்டிங் பீப்புள். லைக் இப்போ டிவி கேட்டரிங் நிறைய ஜென்சி டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. டிஎம்கே வந்து அவங்கள டிஎம்கேக்கு ஓட் போடுறவங்கள வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க.
ஸோ இட் ஷுட் பி மோர் ஹெல்தின்னு நான் நினைக்கிறேன். மேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இலவசம், விலையில்லா, ஃப்ரீ இப்படின்னு நிறைய டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்கமிங் இந்த எலெக்ஷன்லேயே வச்சுக்கலாம் பாருங்க. இந்த ஃப்ரீ அப்படின்ற விஷயத்த வந்து இன்னும் நிறைய கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா, டெவலப்மெண்ட்டோ இல்லை எதுவோ எப்படி இருக்கணும்னா, ராதர் தென் ஃப்ரீஸ் இன்னும் வந்து ஒரு சொசைட்டியோட க்ரோத் எப்படி இருக்குன்னா, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது தான் நல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கருணாநிதியோட வந்து கலைஞர் காப்பீடு திட்டம், அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திட்டம், இல்லைன்னு சொல்லுவீங்களா? இப்போ ஜெயலலிதா அம்மாவோடதுல வந்து சைக்கிள் கொடுத்தது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஒரு கிராமத்துல வந்து ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு அந்த நம்மளுக்கு சிட்டியில தெரியாம இருக்கலாம், ஆனா அங்க அது அவ்வளவு முக்கியம். அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு நீ ஃப்ரீ கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, எங்க ஃப்ரீ கொடுக்கல எதிர ஃப்ரீ கொடுக்குறங்கிறதா முக்கியம். ஜஸ்ட் பிகாஸ் 1000 ரூபா கொடுக்குறனாலையோ 5000 ரூபா கொடுக்குறனாலையோ சேஞ்ச் வர போறது கிடையாது. ஏன்னா தே ஆர் டார்கெட்டிங் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் டு புல். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி கரெக்டா டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது தேவையோ, ஒரு எஜுகேஷன் ஆகட்டும் இல்லைன்னா ஹெல்த் ஆகட்டும், அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே மேம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பார்ட் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பிஜேபி பரவல் தமிழ்நாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து செலக்டட் லைக் கோயம்புத்தூர், டவுன் சவுத் அந்த மாதிரி சில ஏரியாஸ்ல தான் இருக்கே தவிர பிஜேபி பார்வையில நம்ம இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க வராததை பெரியாரும் அண்ணாவும் அன்னைக்கே பண்ணி வச்சு போயிட்டாங்க. அடுத்த ஒரு 5 ஜெனரேஷனுக்கு அது வராது. கொஞ்சம் யங் லீடர்ஸா இருக்காங்களா, லைக் அண்ணாமலை இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும், அவங்களோட கோட்பாடு நம்ம கோட்பாடு இல்லையே. அவங்க வந்து கடவுளை வச்சுதான் எல்லாமே சொல்றாங்க. நம்ம ஒரு தமிழர்களுக்கு அப்படி கிடையாதுல்ல, அதுதான் நான் ஃபீல் பண்றேன். மேம், இந்த ஓட்டுக்கு காசெல்லாம் வாங்குறாங்கல்ல, எவ்வளவு வாங்கலாம் இல்ல வாங்கவே கூடாதா? காசு வாங்க தேவை கிடையாது. நியாயப்படி ஒரு சிட்டிசனா வாங்க கூடாது. வாங்குறவங்க கொடுக்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்க. இப்போ அவங்ககிட்டயே என்கிட்டயே கொடுத்தா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அதுதான் அவங்களும் நம்ம நிலைமைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன்.